ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமர் பாதம் ஆலயம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ராமநாதர் கோவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைச்சிருக்காங்க. ராமேஸ்வரம் ராமநாத சாமியை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம இந்த ராமர் பாதத்தை பார்க்கணும். ஏன்னா அவர் இந்த பூமியில் வந்து காலடி எடுத்து வச்ச தலம். அதுக்காக அவரோட பாதத்தையே அவர் வச்ச இடத்துல ஒரு பாதமாகவே அமைச்சிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது வந்து ஒரு மலை மேலே இருக்கிற கோவில் மாதிரி இருக்குது. இதில் அவரோட பாதம்னு பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இதுக்கு வந்து தனியாகவே வெறும் பாதம் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதுக்கு தனியாக பூஜைகள்லாம் பண்ணி நமக்கு வந்து ஆரத்தி காமிக்கிறாங்க. இது நம்ம வந்து சுற்றுப்பிரகாரமாக நம்ம வந்து தனியாகவே நம்ம சுற்றி வர்ற மாதிரி இருக்குது. இது ஒரு மலைக்கோவில் அப்படின்னே சொல்லலாம். அவசியம் நீங்கள் ராமேஸ்வரம் போகிறவங்க இந்த ராமர் பாத தலத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வரணும். அப்போ தான் அதற்கான முழுமையான பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இதில் வெளிப்பிரகாரத்தில் நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கடலே வந்து நமக்கு தோற்றம் அளிக்குது. இங்கேருந்து கடல் வந்து ஒரு கம்மியான டிஸ்டன்ஸில் தான் நமக்கு இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான தோற்றத்தோடு இந்த ராமர் பாதம் கோவில் வந்து இருக்குது. பல சோலைகளோடு நமக்கு வந்து காட்சியளிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. அதுலேயே அந்த ராமர் பாதத்துக்கு பின்னாடியே 2 சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டியிருந்தது. அந்த கூட்டை கூட கலைக்காமல் அப்படியே வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதோட கொஞ்ச நாளே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தது அந்த ஆப்போசிட் சைடில் நம்ம சுற்றி வர்றப்போ உள்ளது இந்த கோவில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து இதேமாரி காடும் மலையும்லாம் சேர்ந்த ஒரு லொக்கேஷனில் இருக்குது. இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராமநாதர் கோவிலோட கோபுரம் நமக்கு தெரியுது. இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் அந்த ராமநாதர் கோவில். நீங்களும் ராமேஸ்வரம் போனவங்க அவசியம் ராமநாதர் கோவில் போய் பார்த்துட்டு வரணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.